ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலதேவ ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்க மக்களே. தமிழ்நாட்டில் தொடரும் நீட் போராட்டம். கர்நாடகாவுக்கு முதலமைச்சர் போகக்கூடாதுங்க அப்படின்னு ஒரு தரப்பும், இல்ல போகணும் அதுதான் சரி அப்படின்னு ஒரு தரப்பும், தனுஷ் ரசிகர் மன்றம் சார்பா மாபெரும் ரத்த தான முகாம், இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? சம சினிமாவில் முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போடுறா வெடிய அப்படின்னு மேலாதாளம் முழுங்க பட்டாசுலாம் வெடிச்சு ஆரவாரமா வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க. யாருக்குப்பா என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, KKSSR ராமச்சந்திரன் தொகுதி மக்களை சந்திச்சு நன்றி சொல்லிட்டு வராரு. அதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் பயங்கர வரவேற்புனா பார்த்துக்க. அடுத்து பாருங்க, அண்ணனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். முன்னாள் அமைச்சர் வேற, முக்கிய புள்ளி வேற, ஏகப்பட்ட விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. நேரம் கிடைக்கிறப்பதான் இப்படி தொகுதி மக்கள்லாம் சந்திக்க முடியும். இப்படி சந்திச்சவரு என்ன சொல்றாரு தெரியுமா? வருத்தப்பட்டுக்காதீங்கப்பா, வருத்தப்பட்டுக்காதீங்க, நம்ம ஆட்சியில் இல்லைன்னு ஒரு வருத்தமும் வேண்டாம். என்னுடைய அதிகாரத்தெல்லாம் பயன்படுத்தி தொகுதி மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் சிறப்பா செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றார். இந்த தேர்தலில் என்னை வெற்றி பெற செய்வதன் மூலமாக நான் உங்களிடம் ஆசையாக கேட்டது 10வது முறையாக என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தான் தேர்தல் நேரத்தில் உங்கள் மத்தியிலே நான் வேண்டுகோள் வைத்து உங்களிடம் வாக்கு கேட்டேன். அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு இந்த தேர்தலில் எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்வதற்காக என் சார்பாகவும் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி சார்பாகவும் நான் உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கட்சி ஆளுங்கட்சியாக வரவில்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். விரைவில் அதுக்கு ஒரு மாறுதல் வரும். அந்த மாறுதலை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மாறுதல் வருகிற நேரத்தில் மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வரும், நம்முடைய ஆட்சி வரும். அது வரைக்கும் நம்முடைய பகுதிக்கு வேண்டிய அந்த நல்ல பணிகளை எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்தியிலே கலந்து கொண்டு, இல்லை தலைமையில் இருக்கிற அதிகாரிகளோடு கலந்து கொண்டு நமக்கு வேண்டிய அந்த பணிகளை எல்லாம் நான் எப்பொழுது போல மந்திரியாக இருந்தால் எப்படி பணி செய்வோமோ அதே உங்களுக்கு நான் செய்து கொடுப்பேன் என்று சொல்லி உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி என்று சொல்லி நன்றியோடு விடுகிறேன். ஒரு பக்கம் முன்னாள் அமைச்சர் நன்றி சொல்ல, இன்னொரு பக்கம் இன்னொரு முன்னாள் அமைச்சர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு கேள்வியே கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இங்க பாருங்க, ஒரு துயர சம்பவம் நடந்து போச்சு, 41 பேர் இறந்துட்டாங்க. ஆனா அப்ப கூட ஒரு சொட்டு கண்ணீர் விடலைங்க அந்த கட்சிக்காரங்க. அப்ப அமைச்சரா இருந்தவங்க ஏகப்பட்ட கண்ணீரை சிந்துனாங்க, ரொம்ப வேதனையை வெளிப்படுத்தினாங்க. ஆனா பாருங்க, இப்ப திரையரங்குல உட்கார்ந்து கண்ணீர் சிந்துறாங்க. இதெல்லாம் என்னத்த சொல்றது அப்படின்னு கேட்கிறார். இது கரூர்ல ஒரு சம்பவம் கடந்த ஆண்டு நடந்துச்சு. ஆனா அன்னைக்கு கண்ணீர்லாம் யாரும் விடல. இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு அந்த கண்ணீர் விடுறாங்க பாருங்க அந்த அமைச்சர்கள்லாம். அதுல எந்த அமைச்சருடைய கண்ணிலையும் அன்னைக்கு எந்த கண்ணீர் துளியில அவங்க அமைச்சர்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த படத்துல ஏதோ ஒரு 4-5 அமைச்சர்கள் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால இன்றைக்கு ஒரு திரைப்பட கொட்டகையாக கூடமாக திரைப்படம் தயாரிக்கின்ற இடமாக நம்முடைய சட்டமன்றம் இருக்கு. இன்னும் சொல்ல போடுமையானால் அங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு பேசிய பேச்சு என்ன என்பது நீங்க பார்க்கணும். அதாவது நான் சட்டமன்றத்தில் பேச எழுத வெளியே போய், நாங்க எங்க வெளியே போறோம்? நாங்க உள்ளதான் இருக்கோம். அதே நேரத்தில் சில குற்றச்சாட்டுகள் வருகிற பொழுது சட்டமன்றத்திலே எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்வதற்கு எதிர்கட்சிக்கு முழு உரிமை உண்டு. எப்போ வேணாலும் வரலாம், நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எப்போ வேணாலும் போகலாம், அது எங்களுடைய தனி உரிமை. அதனால் எங்களுடைய கட்சியினுடைய உரிமை என்பது எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் வருகிற பொழுதோ அல்லது கருத்து கூற மறுக்கின்ற பொழுதோ வெளியேறுகிற உரிமை, வெளிநடப்பு செய்கின்ற உரிமை உண்டு. அடுத்து பாருங்க, அமைச்சர் திடீர்னு கோவப்பட்டு விட்டார். என்னப்பா கோவப்பட்டாருன்னு கேட்டீங்களா? அவங்களுக்குலாம் அருகதை இருக்கு அதை பத்தி கேட்கறதுக்கு. ஒரே கையெழுத்து தான், எல்லாத்தையும் முடிச்சிருவோம், நீட்ட காணாமாக்கிடுவோம்லாம் சொன்னாங்க. ஏதாவது செஞ்சாங்களா? சட்டம்னா என்ன, சட்டமன்றம்னா என்ன, நாடாளுமன்றம் என்ன, ஒன்றும் தெரியாதவங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. 5 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க? நீட்டை நிறுத்திடுவேன், நீட்டுக்கு ரகசியம் இருக்குன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உதயநிதி வந்து சொன்னார். கொஞ்சம் கூட நீங்க சொன்ன வார்த்தைக்கு கேட்டா அதுக்கு இப்போ வரைக்கும் பதில் இல்லை. நாங்க நீட்டை நிறுத்துறதுக்கு இல்ல நீட்டை ஒன்றே ஒரே கையெழுத்த நிறுத்துவோம், அதுக்கு ஏற்ற ரகசியம் இருக்குன்னாரு.
தெரிஞ்சு பேசினாலும் தெரியாம பேசினா. ஆனா இப்போ வரைக்கும் தெரியுது உதயநிதிக்கு பார்லிமெண்ட்லாம் என்னன்னு தெரியாது, சட்டம்னா என்னன்னு தெரியாது, ஒரு தேர்வு எப்படி நடத்தப்படுது, அது எப்படி நிறுத்தணும் கூட தெரியாம ஒரு ஜெயிச்சு வந்து இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. திமுக வந்து நீட்டு பத்தி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. இது வரைக்கும் ஆக்கப்பூர்வமா எதுவும் செய்யல. நீட்ல கண்டிப்பாக ஒன்றிய அரசு அவர்கள் பார்லிமெண்ட்ல சட்டப்பூர்வமா நிறைவேற்ற வேண்டும். நீட்டு தேவையில்லைங்கிறத எங்களோட இது. மாணவர்களுடைய போராட்டத்துல போய் தேவையில்லாமல் ஸ்டிக்கர் ஓட்டினால் அசிங்கப்பட்டு தான் வருவாங்க திமுக. கண்டிப்பா வந்து ஏன்னா இத மாணவர்கள் அங்கங்கே அவர்களுடைய புரிதலுக்கு ஏற்று அவங்க அங்கங்க வந்து ஒரு சில பேர் டெல்லி ஆதரிச்சு பண்றாங்க, ஒரு சில பேர் அவங்களுக்கு நீட்டு வேண்டாங்கிறாங்க. அவங்களுக்கு தேவையில்லாமல் இவர்கள் அரசியல் செய்ய எதுவும் இல்லைன்றக்காக மாணவர் போராட்டத்தை போய் அசிங்கப்படுத்த வேண்டாம். அங்கங்க போய் இந்த மாதிரி போய் அசிங்கப்பட்டு வர வேண்டாம். இதை பற்றி நீட்டை பத்தி பேசுறதுக்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. நாங்கெல்லாம் சரியா தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீட்டுக்கான எதிர்ப்பு எல்லாம் பயங்கரமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அமைச்சர் விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். அடுத்து இன்னொரு கேள்வியை முன்னாள் அமைச்சர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, இங்கே ஆட்சியெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு, சிறப்பா இருக்கா உங்க பார்வை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர்கிட்ட சொன்னாரு தெரியுமா பாருங்க. கட்சிக்காரா தலைவரே, அதெல்லாம் நடந்துச்சுன்னு குற்றம் சாட்டி சொல்லி தானே நீதி வேணும் சொன்ன. நீங்க இப்ப என்ன நீதி கொடுத்துட்டீங்க அதை சொல்லுங்க. நீங்க நடந்ததை வந்து வரலாறுல எல்லாருக்கும் வரலாறு யாரும் அழிக்க முடியாது, மறைக்க முடியாது. அதெல்லாம் நடந்துச்சு, அதனால நீதி வேணும்னு சொல்லி தானே மக்கள்கிட்ட வாக்கு கேட்டீங்க. இப்ப என்ன நீதி சொல்ல போறீங்கன்றதான் கேள்வி. நீங்க அதை விட்டுட்டு அப்ப நடந்துச்சு இப்ப நடந்துச்சு, அதுதான் கட்டமைப்பே இல்லாம தானே இந்த ஜனநாயகம் படத்துக்கே பாதுகாப்பு தர முடியாம திணறாங்கன்னு நாங்க நேற்று கூட ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறோம். கட்டமைப்பே இல்லை, அவங்க போதிய ஆட்கள் இல்ல, காவலர்கள் இல்ல. இதுல சிங்கப்பெண் படையின் வேற போட்டிருக்கிறாங்க, இருக்கிற இவங்களை கொண்டு போய் அங்க போட்டிருக்கிறாங்க. புதிய பணி நியமனம் இல்ல, கட்டமைப்பு இல்ல. இப்போ 1.5 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா லாண்ட் ஆர்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 70-80,000 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க லாண்ட் ஆர்டர்ல வந்து கோயில் திருவிழாக்கு போகணும், விஐபி பாதுகாப்புக்கு போகணும், சினிமாக்கு ஜனநாயகனுக்கு பாதுகாப்பு போகணும், இப்படி பல வேலைகள் இருக்கு. அவங்க எங்க இங்க இந்த பிரச்சனைகள்லாம் பார்க்க போறாங்க? அவருக்கு எது பத்தி கவலை இல்லைல்ல, ஜனநாயகம் ஊத்திக்கிச்சுன்ற கவலையில தான் கவலையில இருக்கிறதா செய்தி வருது. நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க. இவர் இப்படி சொன்னாரா? அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் சொன்னா சரியா வராது, நீங்களே பாருங்க. அதாவது விஜய் முதலமைச்சராக வேண்டி 34% மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. இங்கிருந்து அண்ணாதிமுக போனவங்க யாரும் வந்து விஜய்க்காக எலெக்ஷன் பார்க்கல, தேர்தல் பணியாற்றல, அவர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி இவங்க வந்து உழைக்கல. எந்த அடிப்படையில் போய் வெற்றி பெற்று அவங்க வந்து இன்னைக்கு ஆட்சி அமைச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அந்த வெற்றியில போய் இவங்க பங்கு பெற போய் அங்க உண்மையாவே உழைச்சிக்கிட்டு இருந்தவனை பூரா ஓரம் கட்டி பதவிக்கு வர நினைக்கிறாங்க. பத்தியா, இதுதான் சந்தர்ப்பம். உனக்காக உன்னை வளர்த்து விட்ட இயக்கம் அதிமுக, உன்னை உருவாக்கிய இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்தை விட்டுட்டு 10 ஆண்டுகள் மந்திரியாக இருந்து 15 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வளர்த்த கட்சியை, வளர்த்து விட்ட கட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு போறவங்க தாவேக்காவை தூக்கி எறிய எவ்வளவு நாள் ஆகும்? அதை புரிஞ்சுக்கிட்டு தாவேக்கா நிர்வாகிகளும் தாவேக்கா தலைவர் விஜயும் நடந்துக்கிட்டா சரிதான். வந்தவங்களை வச்சு அவங்க கட்சி நடத்தி ஜெயிச்சு வரல, ஜெயிச்சதுக்கு முன்னாடி இவங்களாம் வராங்க. அதனால அவங்க அந்த கட்சி தான் விழிப்பா இருக்கணும். இல்ல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு தெரியுமா? ஒரு குட்டியோட பொருளாதார உதவி மட்டும் செஞ்சிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு திண்டிவனம், வானூர் எல்லா தொகுதியிலும் அதிமுக பட்டு ஜெயிச்சிருக்கு. அதை விட்டு புட்டு தோல்விக்கு காரணம் அண்ணன் தானே பழைய தூக்கி இந்த பக்கம் போறீங்க. இதெல்லாம் சரியாவா இருக்கு? நல்லாவா இருக்கு? இப்போ பொறுப்புல போட்டிருக்கீங்கல்ல, அவங்கெல்லாம் தான் சேர்ந்து தோக்கடிச்சிருக்கிறாங்க. தோல்விக்கு காரணம் அவங்க தான் அப்படின்னு பகிரங்கமா குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு பொருளாதார ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணியிருந்தால் இன்னைக்கு திண்டிவனம் தொகுதி, வானூர் தொகுதி இரண்டும் கண்டிப்பாக இன்னைக்கு வென் பண்ணியிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? தலைமை. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இப்போ இருக்கிற நீங்கள் பொறுப்பில் போட்டுக்கிறீங்க. இதே பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகள் தான் அதிமுக இரட்டை இலை தோக்கடித்து பொறுப்பாளர், நீங்கள் போட்டுக்கிற பொறுப்பாளர்லாம் இந்த நபர்கள் வைத்திருந்தால் இன்னைக்கு பொறுப்பை போட்டுக்கொண்டு இன்னைக்கு எங்கள் ஆற்றல்மிகு அண்ணன் சிஎஸ் அவர்களை ஒரு நற்பெயருக்கு அவர் கலங்கப்படுத்தணும் என்று சில உள்ளவர்கள்லாம் கத்தி கொண்டு வருது. இந்த கட்சி நிர்வாகிகள் நீ யார் யாரை போட்டுக்கிறீங்களோ, யார் யார் பொறுப்பு போடுறீங்களோ, இவங்களால் சேர்ந்து தான் எங்களை தோக்கடித்து இந்த நிலைமை ஆக்குனது. அதனால் நீங்கள் யாரும் எங்கள் மாண்புமிகு அண்ணன் சிஎஸ் அவர்களை இவர் தான் இந்த கட்சியை, இந்த தொகுதியை தோக்கடிச்சார், அதுமாரி தப்பான தயவு செய்து இதுமாரி தப்பான அந்த விளம்பரம் பண்ணக்கூடாது. மீறி நீங்கள் வந்து அவதூறு பரப்பினால் நாங்களும் அதுக்கு 10 மடங்குல 20 மடங்கு நாங்களும் எங்களால் முடியும். எங்களுடைய ஆற்றல்மிகு அண்ணன்
யார் இருந்தால் எது போனாலும் நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பாருங்கள், கட்சி ரிசைன் பண்ணுமா, கட்சி இருக்கிற வேலையை பாருங்க தான் இதுவரை சொல்லிக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் இன்றைக்கும் இந்த நிலைமையில வந்து பொறியமாக நாங்கள் சொல்லி கொண்டுக்கிறோம். ஆகையால் இன்றையோட இந்த அவதூறை பரப்புன்றது, அவர் மேலே தப்பான பேசுறது, அதெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, ஒரு போராட்டம் மாநில எல்லையில் நடக்குது. ஒரே மஞ்சள் கலரும் சிவப்பு கலருமா இருந்துச்சு. என்னப்பா இது மஞ்சள் கலரும் சிவப்பு கலரும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களே, இது சரியா இருக்கா அப்படின்னு உத்து பார்க்கவும் தான் தெரிஞ்சது. கர்நாடகாவை சேர்ந்தவங்க போராட்டம் நடத்துறாங்க. ಬೇಕೇ ಬೇಕು, ನ್ಯಾಯ ಬೇಕು, ಎಲ್ಲಿವರೆಗೂ போராட்டா ಗೆಲ್ಲುವರೆಗೂ போராட்ட அப்படின்னு முழக்கம் எழுப்பி மேகதாதுல அணை கட்டணும்னு போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. பாருங்க, உச்சநீதிமன்ற உத்தரவு, நடுவர் மன்ற உத்தரவு, இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருந்தாலும் அவங்க ஒரு சொட்டு தண்ணியை கொடுக்க மாட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப நீங்க இங்கிருந்து போய் அங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுலாம் சரியாவா வரும்? அதெல்லாம் சரி வராது அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் தொடர்ந்து குரல் எழுப்பிட்டே இருக்கிறாங்க. இது சம்பந்தமா அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, என்னங்க என்ன கேட்குறீங்க, இதுக்கு முன்னாடி நடக்காததா இப்போ நடக்க போகுது, ஏன் துரைமுருகன்லாம் போய் பேசிட்டு வரலையா, பேச்சால சாதிக்க முடியாத ஏதாவது இருக்கா, எல்லாம் சுமூகமா நடக்கும், எல்லாம் சரியா வரும் அப்படின்னு சொல்றாரு. இருங்க, அவர் கேட்டாரு எப்படி ஒரு முதலமைச்சர் போலாம் அப்படின்னு கேட்டீங்களா? இதே துரைமுருகன் போனாரா இல்லையா? கர்நாடகத்துக்கு ஒரு பிரதிநிதியா போய் லெட்டர் கொடுத்தாரா இல்லையா? அம்மா இருக்கிற போது பொதுப்பணித்துறை இருந்தால் பன்னீர்செல்வம் அவர் வந்து சட்ட அமைச்சர் போனாங்களா இல்லையா? அவங்க பிரதிநிதியா போறாங்க, இவங்க போன் பண்ணி பேசுறாங்க, இவர் நேரடியா போறாரு. அவ்வளவுதான், பெரிய அது ஒண்ணு தவறா கிடையாது. போய் கேட்கறது ஒரு கோரிக்கை. தலைவரே போனாரு. தலைவர் போய் குன்றாவ அமைச்சராக இருக்கிற போது அவர் வீட்டுல போய் தண்ணி கொடுத்த போது எனக்கு தண்ணி எடுத்து தண்ணி குடிக்க தலை எழுதிருக்கீங்களா இல்லையா? அப்பெல்லாம் அதெல்லாம் தப்புங்கிறீங்களா? நீங்க நேரடி பேச்சுவார்த்தை நடத்தி அதனால் வெற்றி பெற முடியும் என்றால் அதையும் பயன்படுத்தலாம். முடியவில்லை என்றால் வழக்கு மன்றத்துக்கு செல்லலாம். இருங்க இருங்க, வழக்கு மன்றத்துக்கு போலாங்கிறதான். இருங்க, நீங்க இப்போ போறீங்க, நான் கார்ல போறேன், ஸ்டெப்ல இறங்கித்தான் போக வேண்டியிருக்கு. அது ஒன்றும் பெரிய தப்பு. ஸ்டெப்ல ஜம்ப் பண்ண எப்படி காருக்கு ஜம்ப் பண்ண முடியாது. அதனால இதெல்லாம் ஒரு பெரிய பாருங்க, இதெல்லாம் கேள்வி வரும். உங்களுக்கு டைம் 24 மணி நேரம் ஓடும் டிவி, இதுக்கு எங்களை போட்டு வாட்டி எடுக்கிறீங்கப்பா. சரி, மூத்த அமைச்சர் இப்படி சொல்றாரு. அந்த கட்சியை சேர்ந்தவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாரு அப்படின்னு மாநிலங்களவை உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஏப்பா, அங்கேயும் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்கு, இங்க நீங்க கூட்டணியில இருக்கிறீங்க, இங்க இருந்து முதலமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு போறாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அண்ணன் பதில் சொல்லியிருக்கிறார். 60 ஆண்டுக்கு அப்புறம் இதுதானே முதல் முறை ஒரு தேசிய கட்சி கூட்டணியில் இருக்கு. அதை பயன்படுத்தணுமா கூடாதா? ஏன் பேசக்கூடாது? இல்லைன்னா தமிழ்நாட்டின் பலனுக்காக தானே, தமிழ்நாட்டின் நலனுக்காக தானேப்பா பேசுறோம் நாங்க. அது எப்படி என்ன வேணா சொல்லலாம், நீங்க வேர்ட்ஸ் என்ன வேணா யூஸ் பண்ணலாம், விஷய பரீட்சை இதுன்னு. இதுக்கு ஒரு தீர்வு வேண்டுமா வேண்டாமா? இவ்வளவு வருஷம் போயிட்டு இருக்கு, தீர்வு வேண்டும். இப்போ கர்நாடகால ஒரு காங்கிரஸ் ஆட்சி இருக்கு, இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இப்போ கூட்டணியில் காங்கிரஸ் உள்ளது, ஏன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது? ஒரு பேச்சுவார்த்தை தமிழ்நாட்டின் நலனுக்காக தானே நடத்துறோம், ஏன் பேசக்கூடாதுன்றாங்க? அது எனக்கு புரியல. ஸோ அதாவது இது வந்து முதல் முறை கிடையாது. அம்மையார் ஜெயலலிதாவும் பேசியுள்ளார்கள், கலைஞர் கருணாநிதியும் கர்நாடகா முதலமைச்சர் பேச. ஆனா திருப்பி அதுதான் சொல்றேன், இந்த முறை என்ன வித்தியாசம்? காங்கிரஸ் கட்சி கூட்டணியில். ஸோ எங்களுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. ஸோ ஆகையா எனக்கு வந்து இந்த பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு தீர்வு, தமிழ்நாட்டின் நலனுக்காக ஒரு தீர்வு எடுத்துட்டு வர முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சுட்டாரு, இன்னென்ன போராட்டம் வேண்டி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதெல்லாம் மற்ற இடங்கள்ல. தமிழ்நாட்டில் நீட் ரத்து கட்டாயம் தேவை அப்படின்னு மாணவர்கள் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. இப்படியா போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க என்னதான் தடுத்தாலும் நாங்க விட்டுருவோமா, எங்க உரிமைக்காக போராடுறோம், அப்படிலாம் லேசுபட்டு விட்டுற மாட்டோம் அப்படின்னு தடுப்பு மேல ஏறி போராட்டம் நடத்தி இருக்கிறார் தம்பி ஒருத்தர். அடுத்து
அடுத்து பாருங்க, மறைந்த அனிதாவுடைய சகோதரர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, அவங்க எல்லாம் போராட்டத்தை வந்து பேக்கப் பண்ணி போயிடலாம், ஆனா தமிழ்நாடு அப்படி கிடையாதுங்க. தமிழ்நாடு எப்பயுமே நீட் ரத்து, அதை நோக்கி தான் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா போராட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீட் ரத்துன்னு தான் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே போராட்டம் நடந்துச்சு. எங்கேயுமே ஃபேர் நீட்டுன்னு நம்ம கேட்கவே கிடையாது. மற்ற மாநிலங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குது. நமக்கு இதுக்கு முன்னாடியிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஒரு என்ட்ரன்ஸ் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் மற்ற மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுவாங்க, 2 என்ட்ரன்ஸ் எழுதுவாங்க, யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்கிற இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 என்ட்ரன்ஸ்க்கு இதில் போகலாம், நீட்டுன்னு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படிங்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. நம்ம அப்படி கிடையாது, நமக்கு என்ட்ரன்ஸே தேவையில்லை அப்படிங்கிறத கலைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2006 என்ட்ரன்ஸ் தேவைன்னு ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரு ஃபேரான இது ஃப்ளோர் இங்கே கிடையாது. ஓகேங்களா, ஒருத்தவங்க கோச்சிங் கிளாஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ஒருத்தவங்க இருக்காது. இப்போ இருக்கிற பள்ளிகள் ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்களுக்குள்ளே டிஸ்பாரிட்டி இருக்குது. அதையே தாண்டி இப்போ நீட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு டிஸ்பாரிட்டியை உருவாக்கும். நம்மளுடைய கோரிக்கை பேன் நீட்டு தான், ஃபேர் நீட்டு கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் போராடின ஒவ்வொருத்தவரும் பேன் நீட்டை கேட்டு தான் போராடினாங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்கள், எல்லா முழக்கங்களும் பாருங்கள், நம்ம ஃபேர் நீட்டு என்றைக்குமே கேட்கல. அப்புறம் பாருங்க, அண்ணன் சு வெங்கடேசன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க, அடி விழுந்திருக்கு, பயங்கரமான அடி. என்ன பாடி விழுந்துருச்சு, யாருக்கு விழுந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சதற்குல்ல, அது பிரதமருக்கு விழுந்து அடிக்க. பயங்கரமான போராட்டம், மாணவர்களுக்கு கிடைச்ச வெற்றி. தமிழ்நாடு நிச்சயமா இந்த போராட்டத்தில் வென்று தீரும் அப்படின்னு சொல்ற. ரத்தத்தை பார்த்து பயப்படுகிற கூட்டம் நாங்கள் அல்ல என்பதை சொல்வதற்கான போராட்டம் இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கு கிடைத்திருக்கிற இந்த வெற்றி மிக மிக முக்கியமான வெற்றி. நீட் என்பது அடிப்படையிலேயே டீச்சிங்கை கொன்று கோச்சிங்கை கொண்டாடுகிறது. நீட் என்பது மாநில சுயாட்சிக்கு எதிரானது. நீட் என்பது மாணவர்களின் தன்னம்பிக்கையை குலைத்து தற்கொலைக்கு தூண்டுகிற அழுத்தத்தை உருவாக்குகிறது. அன்பு சோதரர் மாணிக்கம் தாகூர் அதை மிக அழகாக இங்கே விவரித்தார். எனவே தான் வெறும் நீட்டில் முறைகேடுக்கு எதிராக போராடுது. நீட்டே ஒரு முறைகேடு, எனவே நீக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய போராட்டம் இது தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும். ஒரு வெற்றி என்பது சாதாரண வெற்றி அல்ல. நான் முதலே குறிப்பிட்டதை போல தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா என்பது மோடி என்ற மனிதனின் அகம்பாவத்துக்கு விழுந்திருக்கிற அடி. இந்த அடி மேலும் தொடரும், மேலும் மேலும் தொடரும். இதே மேடையில பேசின மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு. என்ன சந்தேகம்? இங்க பாருங்க, சான்றிதழ் மேல சந்தேகம் இருக்கு, போலி சான்றிதழ். அவருடைய கல்வி தகுதியில எங்களுக்கு சந்தேகம் இருக்கப்பா. ஏன் இதை வைக்கிறேன்னா, அதனால தான் அவருக்கு மாணவர்களுடைய போராட்டம், அவங்களுடைய வலிமை ஒன்றும் புரிய மாட்டேங்கி பாருங்க அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடிய கல்வி தகுதி தொடர்பாக சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். மிகப்பெரிய கொடுமையான ஒரு திட்டமாக இருக்குது. இந்த இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா 2007, 27, 28, 29 வரைக்கும் இது கண்டினியூ பண்ணா, மோடியை பொறுத்த மட்டும், மோதியை பொறுத்த மட்டும், மோடி 10வது வரைக்கும் படிச்சிருக்கிறதுனால மோடிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது. இது இந்த அழுத்தமும் புரிய மாட்டேது, ஒன்றும் புரிய மாட்டேது. ஃப்ராட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறதுனால BA, BSc ஃப்ராட் சர்டிஃபிகேட், டெல்லி யூனிவர்சிட்டி, அகமதாபாத் யூனிவர்சிட்டி 2 சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு பண்ணுற அட்டூழியத்தினால கஷ்டப்பட்டு படிக்கிற பிள்ளைகளை பற்றி ஒன்றுமே புரியலை மோதிக்கு. மோதியினுடைய இந்த தான் பிரச்சனையை ஒழிய, மோடியினுடைய இந்த அறியாமை தான் பிரச்சனையை ஒழிய வேற எதுவுமே கிடையாது. மோடியை பொறுத்த மட்டும் பிரதமராக இருக்கலாம், என்னடா பிரதமரை கேட்டு நினைக்காதீங்க. ஏன்னா அவர் படிக்கல, அவருக்கு அதனால தான் படிக்கிற பிள்ளைகளுடைய பிரச்சனையை பற்றி புரியலை. புரியாதனால தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. மோடிங்கிற ஒரு நபர் 2017 இருந்து தொடர்ந்து சட்டம் கொண்டு வந்து நீட்டை நியாயப்படுத்தி ஒவ்வொரு தடவையும் அனிதால தொடங்கி வெற்றி வரைக்கும் நம்முடைய தமிழ் குழந்தைகள் 37 பேர் தற்கொலை பண்ணுவதற்கு இந்த நீட் என்ற ஒரு எக்ஸாம் மட்டுமே இருக்கேங்கிறது காரணம் தான் நாம் இதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். பாருங்க, இவங்க தொடர்ந்து இப்படிதான் ஆட்சி நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. 3வது முறை ஆட்சி நடத்துறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் செஞ்சு விடணும்னு பயங்கரமா ஆர்வமா இருக்கிறாங்க. தனி மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இப்படி எல்லாம் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போதான் தெரிஞ்சது பாருங்க, ஒரு ஒளிவட்டம் தூரத்திலிருந்து பார்க்குறப்ப மாணவர்களுடைய போராட்டம் அப்படி வீறு கொண்டு எழுந்து போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க, எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. இவர்கள் போகிற போக்கில் இவர்கள் அடுத்து இதைவிட மிருகத்தரமான மெஜாரிட்டியை பெற்று விடுவார்கள். சிறுபான்மை மக்களை சிதைத்து விடுவார்கள். பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். இனி சிறுபான்மை மக்கள் இங்கு நிம்மதியாக வாழ முடியாது என்று பலரும் அஞ்சிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கல்புர்கி போன்றவர்களை படுகொலை செய்தார்களே, அந்த கொலைகார கூட்டம் எதிர்காலத்தில்
400 எம்பிக்கள் கூட பெற்று விடுவார்கள். இந்த அழிவை எப்படி தடுப்பது என்று எல்லோரும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் கவலையை விடுங்கள், நாங்கள் இருக்கிறோம். அரசியல் கட்சிகளை சாராத மாணவர் கூட்டம் இருக்கிறது, இளைஞர் கூட்டம் இருக்கிறது. அவர்கள் புரட்சிக்காரர்களாக மாறுவார்கள் என்ற சமிக்கையை இப்பொழுது அவர்கள் போராட்டம் தெரிவித்திருக்கிறது. நான் எச்சரிக்கை செய்கிறேன், மிஸ்டர் நரேந்திர மோடி, ஐ வார்ன் யூ, எச்சரிக்கை செய்கிறேன். நீங்கள் உங்கள் இந்துத்துவாவை இதன் மூலம் திணிக்கலாம், சிறுபான்மை மக்களை அடிமைகளாக நடத்தி அகற்றலாம், மாநில உரிமைகளை நசுக்கலாம் என்று நினைத்தால், again I warn you, your days are numbered. உங்கள் நாட்கள் எண்ணப்பட்டுவிடும், தூக்கி எறியப்படுவீர்கள். அடுத்த பொது தேர்தலுக்கு முன்னாகவே இனி ஒரு புரட்சி வெடிக்கும். அதை முன்னெடுத்து செல்கிறவர்கள் யார்? அரசியல் கட்சிகள் அல்ல, எதிலும் சாராத மாணவர்கள், வாலிபர்கள், அவர்களை ஆதரிக்கின்ற அரசியல் கட்சிகள். ஒரு பக்கம் மேடையில வரிசையா இவங்கெல்லாம் அடிபணிந்துருச்சு மத்திய அரசு பாத்தீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நோ 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 அப்படிலாம் சொல்லவே கூடாது, விட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது மாணவர்களுக்காக விட்டு கொடுத்துருக்குறாங்க, அடிபணிந்துச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சரியா இருக்காது அப்படின்றாரு. பிரச்சனைகள் வேண்டாம், பிரச்சனைகள் மாறி மாறி மாணவர் சமுதாயம் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை தான், மத்திய அமைச்சர் எடுத்த நடவடிக்கை தான் இது என்பதை இன்றைக்கு அப்படித்தான் நம்ம பார்க்கணும். மாணவர்களுடைய போராட்டத்துக்கு மத்திய அரசு அடிபணிந்தது அப்படின்னு எதிர்கட்சிகள் அதாவது போராட்டத்தினுடைய நியாயம் கருதி மத்திய அரசு எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் அடிபணிந்ததாக சொல்லக்கூடாது. அதில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டு அதற்கான நடவடிக்கையில் அவர் இறங்கியிருக்கிறார்கள். நீட்டை பொறுத்த மட்டில் தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் நீட்டை காலங்காலமாக வந்ததுலேருந்து ஏற்றுட்டு இருக்காங்க. எங்களுடைய அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் புரட்சி தமிழ் எடப்பாடி ஏற்றுட்டு இருக்காரு, மற்ற கட்சிகள் இருக்கிறாங்க. ஆகவே மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய நிலைப்பாடு என்னவோ அதைத்தான் எந்த அரசாங்கமும் நடைமுறைப்படுத்த வேண்டும். எப்படி ஒரு பக்கம் போராட்டம், அதுக்கான ரியாக்ஷன் அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்க, அங்க பாருங்க கொண்டாட்டத்தை இத்தனை வருஷமா இல்லாத அளவுக்கு ஆகா ஓஹோன்னு கொண்டாடுறாங்களே, என்னப்பா செய்தி அப்படின்னு ஊருக்குள்ள பேசிக்கிற மாதிரி பிறந்தநாள் விழா கொண்டாடி இருக்கிறாங்க. யாருக்குப்பா பிறந்தநாள் விழா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடிகர் தனுஷ் ரத்த தான முகாம் என்ன அது என்ன இது என்ன ஆகா ஓஹோன்னு பின்னி பெடல் எடுத்திருக்கிறாங்க. இந்த பேருந்து ஓட்டுநர்கள்லாம் கவனமாக தான் இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இந்த மாதிரி விபத்துக்கெல்லாம் தடுக்கிறது. கேரளாவில் பாருங்கள், அப்படி தான் ஒரு விபத்து, ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்குது அந்த ரோடு, அதில் வர்ற வண்டி கட்டுப்பாட்டு இழந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய தடுப்பில் மோதி ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார். தயவு செஞ்சு வண்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு ஓட்டுங்க. இன்னைக்கு உலக நாடுகள் சந்திக்கிறதுல பெரிய பிரச்சனை எது தெரியுமா? உடல் பருமன். உடல் பருமன் பயங்கர பிரச்சனையா இருக்கு. அதுவும் இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த பிரச்சனை அதிகமாகவே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? குழந்தைங்கள்லாம் ஏன் இப்படி உடல் பருமனா இருக்கிறாங்க அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பாப்போமா? இப்ப இருக்க குழந்தைங்க எல்லாருமே போனு டிவி இதை பார்த்துட்டு வீட்லயே உட்காந்துக்கிறாங்க. ஓடி ஆடி விளையாடுறதுனா என்னதுன்னு தெரியல. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற தீனி எல்லாம் பாக்கெட்டு ஃபுட்லயே தான் கொடுக்குறாங்க. பீஸா பர்கர் இதெல்லாமே தான் விரும்புறாங்க. ஸோ அதனால அதுக்கு தான் அடிக்ட் ஆகிறாங்கன்னு நான் நினைக்கிறேங்க சார். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டா, கீரை இதெல்லாம் சாப்பிட்டு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா உடம்பை பாதுகாக்கணும். களி, கேழ்வரகு, கூழ் அந்த மாதிரி இது பசங்களுக்கு நம்ம பெற்றோர்கள் அதை நம்ம அறிமுகப்படுத்தணும் குழந்தைங்களுக்கு. 90s நம்மளாம் ஃபோனே இல்லை, இந்த காலத்துல தான் ஃபோன் நிறையா இருக்கு. ஸோ ஃபோனை வச்சுட்டு ரூம்லயே இருக்கிறதுனால ஒபிசிட்டி, இந்த உடல் பெருக்கம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சார். இப்போ குழந்தைய நைட்டு தூங்குறது ஒழுங்கா தூங்குறது இல்லை, யார்லேயும் அதே மாதிரி எந்திரிக்கிறது கிடையாது. இதுவே ஒரு ரீசனாக தான் இருக்குது. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் டோட்டலாக லேக் ஆயிடுச்சு.
இதை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றியில், கொஞ்சம் வெளியில் விளையாட விடணும். ஸோ ரொட்டீனை ஒர்க்காக ஒரு டே 1 hour அது எப்படியாவது குழந்தைங்களை விளையாட வைக்கணும். உடற்பயிற்சிகளை காலையில் ஒரு 1/2 hour சொல்லிக் கொடுக்கலாம். நடைப்பயிற்சி அல்லது வீட்டில் ஒரு மூச்சு பயிற்சி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சொல்லிக் கொடுத்து. 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா நிறையா குழந்தைகள்லாம் வந்து நல்லா விளையாண்டாங்க. இப்போ யாரும் அது மாதிரியெல்லாம் விளையாடுறதெல்லாம் கிடையாது. ஜொமேட்டோ, ஸ்விக்கி இதில் ஆர்டர் போட்டு சாப்பிட்றாங்க. அது மாதிரிலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது தவிர்க்கணும். ஜங்க் ஃபுட்ஸாக தவிர்க்கணும். வீட்டில் பண்ணக்கூடிய கீரை வகைகள், காய்கறி வகைகள், நான்வெஜ் சாப்பிட்றோம், நான்வெஜ் சாப்பிட்லாம். வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றது எவ்வளோ பெஸ்ட்டு. சாப்பாடு தெரியல, ஆரோக்கியமான உணவும் இல்லை, அதனால உடல் வந்து போட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால ஜங்க் ஃப்ரூட்ஸை தடை செய்தால் குழந்தைங்க வளர்ச்சி நல்லா இருக்கும். பழைய ஃபுட்ஸை நம்ம எடுத்துன்னு வந்தோம்னா நல்லா இருக்கும். அடுத்த இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் தான் உலகம் அப்படின்ற நிலைமைக்கு கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க. அப்போ பிள்ளைங்களுடைய ஞாபக சக்தி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குன்றி போகிறதுக்கான காரியங்கள் கண்டிப்பாக இருக்கும். எல்லாம் செல்லுலேயே போட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், பிராய்லர் ஐட்டம் சாப்பிட்றது, அது ரெண்டுமே இருக்குதுல்ல. ஸோ கொஞ்சம் வெளியே போய் விளையாடினா அதுவும் பெட்டர். அப்புறம் வந்து இந்த மொபைல் கொடுக்கறத ரொம்பவே தவிர்த்திடலாம். அப்புறம் என்ன ஜாலியாக சிரிச்சுட்டே ரசிச்சு பார்த்துருப்பீங்க. நான் கடை முறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார்.